ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் மேரேஜ் வித் பிஏயோடைய ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் மூவிக்கான அப்டேட்லாம் வரும். ஓகேடா, நம்ம செகண்ட் மேரேஜ் வித் பிஏ நம்ம எப்படி ஸ்டோரி எடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பெஷல் பார்க்குள்ளே போகலாம். ஓகேவா? நம்ம ஜேகேக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும். கல்யாணம் இவருக்கு பேபியுமே இருக்கும். அந்த குழந்தையோட பேர் நம்ம டேஷி தான். அண்ட் நமக்கு ஜேகேக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட நேம் நம்ம ஜேகேயோட பிஏ தான் நம்ம ஜிமின். ஓகேவா? இடையில நம்ம டே ஹெல்ப் கேட்டிருப்பாரு. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நீ எப்படியாவது என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் நீ இந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டிருப்பாரு. நம்ம ஜிமினுமே ஓகே சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜியோன் எப்படியாவது ஜேகே அடையணும்னு நினச்சிருப்பாரு. அவங்க அம்மா மூலமாக என்னெல்லாமோ ட்ரை பண்ணி நம்ம ஜேகே அடையலான்னு வரக்கூடிய நேரத்தில் நம்ம டே நம்ம ஜியோனை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே கிட்டே எல்லா உண்மையும் நம்ம டேஸ்ட் சொல்லி, நான் ஜிமின் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவன் தான் எனக்காக தான் அவன் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயுமே ஜேகே கிட்டே சொல்லிட்டு போனோன்னா ஜேகேக்கு ஜிமினை கொஞ்சம் கேரிங்காகவும் ரொம்ப லவ்வபுளாகவும் நம்ம ஜேகே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே அவங்க லைஃப்பையும் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கதைக்கு தான் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க. ஓகேடா, நம்ம ஸ்பெஷல் பார்ட்டுக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறோம். குக்கி குக்கி முழிச்சியாடா, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ அங்கே நம்ம டேஷி தான் வரா. டேஷி நின்ட்டு, மா நான் தம்பியை எழுப்பி பார்த்தேன், எழும்ப மாட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்துறாரு. சொல்கிறா, குக்கே எழுப்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மேலே போகிறாரு. மேலே போய் குக்கியை எழுப்புறாரு. குக்கி எழும்பவே மாட்டுக்கிறான். சொல்லல என் புஜ்ஜில் எலும்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னானா, டாடா 5 minutes எலும்புடி தங்கம் அப்படின்னு சொன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி அப்படியே சிரிங்கிக்கிட்டே எழும்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன், ஸ்கூலுக்கு போகணும் கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவன் அப்படியே பார்த்துட்டு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துருச்சு. அப்படியே குடுக்குடுன்னு கீழே ஓடிடுறான். அப்படியே கீழே போய் நின்றுட்டு அம்மா அப்படின்னு சொன்னோன்னா, உனக்கு எழும்புறதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமின் தான் 2 கிளாஸில் அப்படியே மில்க் எடுத்து வச்சுருக்குறாரு. அதை எடுத்து ஒன்று டேஷி கையிலையும் இன்னொன்று குக்கி கையிலையும் கொடுக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு, மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஷி ஓடிடுறா. அண்ட் நம்ம குக்கியும் பார்த்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போகிறான். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே மேலே போகிறத பார்த்துட்டு நம்ம ஜெய்க்கு அப்படியே கீழே அப்படியே நம்ம ஜிமினை பேக் ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போ பேக் ஹேக் பண்ணிட்டு, ஏன்டா புருஷா, என்னோட ஒரு மாமனை வர கண்டுக்கவே மாட்டேங்கிற, விட்டுங்க, குழந்தைங்க வந்துருக்க போகிறாங்க, விடுங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், குழந்த இருக்கும் தள்ளி விட்டுட்ருக்குற, கொஞ்சமாக இந்த மாமனை கொஞ்சம் பாராண்டா. ஐயோ ஜேகே, டேஷும் குக்கியும் வந்துட போகிறாங்க, தள்ளுங்க ஜேகே. சரி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஆஃபீஸ்க்கா, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் சீக்கிரமாக கிளம்புறாரு. எல்லோரும் கிளம்பி அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, டாடா போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருடா அவங்க அம்மா வரட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்தேன். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்பீடாக கிளம்பி கீழே வரான். கீழே வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் அப்படியே காரில் தான் போகிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு நம்ம குக்கியையும் டேஸ்டியையும் அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு, சரி ஓகே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கீழே இறங்கி 2 குழந்தைங்களையும் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், ஈவினிங் நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே பாய் மாமா, பாய் டாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துரும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காரில் உட்கார்றாரு. பார்த்துரும், சரிடா புருஷா போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே, போகலாம், என்ன பார்த்து ஓட்டாதுங்க, காரை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. நம்ம ஜின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறாரு. அப்படியே நம்ம ஜிமினை ஸ்மைல் பண்ணிட்டே, ஹாய் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனோன்னே, எப்படி இருக்கு ஜிமின் அப்படின்னு கேட்டோன்னே, நான் நல்லா இருக்கேன், அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போச்சுலே பக்கத்தில் அப்படி சுகா வந்துருக்கிறாரு. இப்போ சுகாவை பார்த்துட்டேன்,
ஏன் சுகா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னன்னு தெரில, யாரை பார்த்தாலும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து அப்படி உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜென் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, இவனுக்கு எந்த பையனும் செட் ஆகலை, அதான் ரீசன், அவனுக்கு பிடிக்காமலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஜென் கலாய்க்காதுங்க ஜென் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சுகாவையும் ஜின்னையும் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க 2 பேருமே நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸு. நம்ம டே வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஐ மீன் இவங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம டே இறந்ததுக்கப்புறம் நார்மலாக இவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டேஷையுமே ஜின்னு தான் அடிக்கடி பார்த்துப்பாரு. இப்போ ஜிமின் வந்ததுக்கப்புறம் அந்த டேயோட இடத்துல நம்ம ஜிமினை வச்சு எல்லோரும் பார்க்குறதுனால நம்ம ஜின் அப்புறம் சுகா 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறியிருப்பாங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ இவங்க 3 பேரும் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு அப்புறம் ஜேகே அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டோன்னா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடும்டா அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே அப்போ நம்ம அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஜிமன் அப்படியே திரும்பி பார்க்குறான். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், முடிச்சுட்டு நான் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வருவேன், நீ ஆஃபீஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே கிளம்புறான். இப்போ ஜிமின் அப்படியே வந்து பேசிக்கிட்டு சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது நம்ம பரவ பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவரவர் ஒர்க்கு அவரவர் பார்த்துருக்காங்க. எல்லோரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட ஆஃபீஸ் வந்து வேறு. இப்போ அப்படியே ஒர்க் பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் 3 பேரும் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஜேகேயும் வந்துடுறான். இப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து நம்ம டேஷி குக்கி 2 பேர்த்தையுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீட்டிங் நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டிரைவரை தான் ஸ்கூலுக்கு அனுப்பி நம்ம குக்கியும் டேஷியையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிருப்பாங்க. இப்போ குக்கியும் டேஷியும் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க, அவங்க வீட்டுக்கெலாம் ஒன்றும் போயிருக்க மாட்டாங்க. அவங்களும் ஆஃபீஸ்க்குலாம் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது நம்ம குக்கி என்ன பண்ணுறான்னு இப்போ ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போ நடந்து போய் அங்கே எட்டி பார்த்தா அங்கே யாரோ நிற்கிற மாதிரி நம்ம குக்கிக்கு தெரியுது. இப்போ அப்படியே நம்ம குக்கி பக்கத்தில் போயிட்டு அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம டே தான். அப்படியே குக்கி பார்த்துட்டு மம்மா எப்படி இருக்கீங்க மம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அதாவது நம்ம குக்கியை தேடி நம்ம டேஷி அங்கே வந்திருப்பான். இப்போ இந்த சவுண்டு கேட்டோன்னே டேஷியும் அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் போகிறா. இப்போ போய் பார்த்தா அவன் வந்து அப்படி நம்ம டே கூட சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். டேக்கு முன்னாடி சிரிச்சுட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே டேஷி போயிட்டு மம்மா அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கீங்க 2 செல்லங்களும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னே நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா குழந்தைங்கள எங்கேயுமே காணும். டேஷிமா குக்கி அப்படின்னு சொன்னோடனே இந்த சவுண்டு வந்து டேக்கி கேட்டுட்டு உங்களை மம்மா தேடுறாங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே மம்மா அப்படின்னு சொல்லிட்டு குக்கி போகிறதுக்கு நிற்கிறான். அப்போ உடனே குக்கியை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன மம்மான்னு கூப்பிடுவியா அப்படின்னு சொன்னேன்னா என்னோடம்மா ஜிமின் மம்மா ஃபோட்டோவை காமிச்சு இது உன்னுடைய டே மம்மா அப்படின்னு எனக்கு சொல்லி கற்றுருக்காங்க, அதனால எனக்கு தெரியும் நீங்களே என்னோட மம்மா தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ டேயோட கண்டந்து அப்படி லைட்டாக டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம சரிடா ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம குக்கியோட ஹேல்ட்டை வந்து அப்படியே லைட்டாக ரப் பண்ணி விட்றாரு. இப்போ ஜிமின் குக்கி டேஷிமா அப்படின்னு சொன்னோன்னா மாமா இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தாங்க, யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. நானும் இங்கே போயிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். சரி வாங்க, இங்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடாது, நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கே போகிறதா இருந்தாலும் எங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்கணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, எங்கள் கண்ணு முன்னாடி இன்னும் அடங்கடா சொல்லுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 குழந்தைங்களையும் நம்ம ஜிமின் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம குக்கி அப்படியே திரும்பி பார்த்தாங்க, டே வந்து பாய் காமிக்கிறான். இப்போ அப்படியே பாய் காமிச்சிட்டு மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோடனே ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அண்ணன் சுற்றி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் ஸ்மெல் பண்ணிட்டே அப்படியே போகிறான். இப்போ அப்படியே எல்லாம் ஒர்க்கும் ஆஃபீஸில் முடிஞ்சோடனே எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அப்படி எல்லோரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எடுத்துகிட்டு அப்படி கீழே வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அவங்க அத்தையும் அங்கே தான் உட்காந்து வந்து இவங்க ஹாப்பியாக இருக்கிறத வந்து அவங்க அத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்து அவங்களுமே கூட ஜாயின் பண்ணி ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு தான் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போச்சுல நம்ம டேஷி என்ன பண்ணுறான்னா, அது குக்கிமா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே குக்கி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு, இன்றைக்கி நம்ம 2 பேரும் பாட்டி கூட தூங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நம்ம டாடா மாமா கூடயே தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது இல்லை வேணாங்க நம்ம பாட்டி கூட இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு சொன்னேனே. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, ஆமாம் நீ ஏன் பாட்டி கூட தூங்குறேன்னு சொல்கிற? சரி நீ பாட்டி கூட தூங்குறேன்னா போய் பாட்டி கூட தூங்கு, ஆனால் குக்கிங் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டு, அது நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறாங்க பாட்டி கூட தூங்க போகிறதுனா போட்டுமே, ஏன் நீ குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணுற? இல்லைங்க நம்ம குக்கி வந்து நம்ம கூட தானே தூங்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம வேணால் குக்கி கூட தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஸ்டிக்கிட்டே ஜெயிக்கி கண்ணை கட்டுறான். ஆமாம்மாம்மா நானும் குக்கியும் பாட்டி கூடயே இன்றைக்கி தூங்கிக்கிறோம். என்ன பாட்டி நாங்கள் 2 பேரும் உங்கள் கூட தூங்கினா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். நான் என்னடி தங்க சொல்ல போகிறேன், வா என் கூட வந்து தூங்க வா அப்படின்னு சொன்னேன். இப்போ டேஸ்டி ஓடி போய் அவங்க பாட்டியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே குக்கியை பார்த்துட்டு, குக்கி வா பாட்டி சூப்பராக கதை சொல்லி தூங்க வைப்பாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா, இல்லை நான் ஜிமின் மாமா கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹாலை ஹக் பண்ண மாதிரி நம்ம குக்கி பிடிச்சிக்கிறோம். இப்போ அப்படியே டேஸ்டி பார்த்துட்டு, ஆமாம் நான் வந்து உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன் வா அப்படின்னு கூப்பிட்டானே. சாக்லேட் தருவியா அப்படின்னு கேட்ட உடனே, நான் உனக்கு சாக்லேட் தரேன், அது நம்ம டாடா இருக்கார்ல, டாடா உனக்கும் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வா நம்ம சாக்லேட் சாப்பிட்டுட்டு பாட்டி கூட கதை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கலாம், நாளைக்கு வேணால் நம்ம டாடா கூட போய் தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்போ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பாட்டி கூட தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி என்ன பண்ணுறோன்னா, அவனை போய் கீழே போய் அவங்க பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரிடா 2 குழந்தைங்களே நானே தூங்க வைக்கிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன்னா, சரிம்மா ஜிமின் வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே. இது ஜிமினுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஏன்னா டேஷி எப்போவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டா, பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது ஜிமினுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவன் ரூமுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே ஜிமின் ரூமுக்குள்ளே போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ வெளியே வந்து ஜிமின் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஜிமின் என்னாச்சு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? இல்லை இன்றைக்கி நம்ம டேஷி பண்ணதெல்லாம் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் யோசிக்காத, இன்றைக்கி ஏதோ டேஷிக்கு அவங்க பாட்டி கூட தூங்கணும் போல இருந்திருக்குமா இருக்கும், நீ அதை ஃப்ரீயாக விட அப்புறம் அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஓகே இருந்தாலும் ஆமாம் குழந்தைங்க எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கூடாதுன்னு, யார்கிட்ட கிட்ட வாங்கி கொடுத்தீங்க? அது நம்ம இன்னைக்கு டேஷி கொஞ்சம் ஆசைப்பட்டு கேட்டா, அதான் நான் அப்படியே வாங்கி கொடுத்துட்டேன். நீ ஏன்டா மறைக்கிற? இதுக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். சரி ஓகே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஜேகே, அது எப்படி டேஷி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. டேய் யோசிக்காதடா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஜேகே எப்போவுமே நம்ம டேஷி இந்த மாதிரி பண்ண மாட்டா, இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாளே அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே. அது ரொம்ப யோசிக்காதடா மண்டை வெடிச்சிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம படுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா. இருந்தாலும் ஜேகே அட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே புஷ் பண்ணி தள்ளுறாரு. இப்போ அப்படியே தள்ளிகிட்டே நம்ம ஜேகே அப்படியே மேலே வந்து அப்படியே ஓவர் ஆகுறாரு. அட்ட பொறுக்கி எப்போ இதெல்லாம் ஓம் வேலையா அப்படின்னு சொன்னோன்னா. பின்ன நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் குழந்த இருக்குன்னு வெறுப்பாகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டாருன்னா, அதுக்காக தான் இன்றைக்கி காதலவே டேஷிக்கிட்டே சொன்னேன். என்ன சொன்னேன்? அது உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமான்னு கேட்டேன், அதுக்கு அவன் எனக்கு தங்கச்சி தான் வேணும்னு சொன்னான், அதுக்கு அதான் இன்றைக்கி டேஷிக்கிட்டே சொன்னேன் உனக்கு தங்கச்சி வேணும்னா தம்பியை கூட்டிகிட்டு கீழே போகணும்னு சொன்னேன், அதுதான் என் பிள்ளை கச்சிதாமல் வேலையை முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒட்டு பொறுக்கி நாயே எதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டாத்தவங்கள நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்புன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு, மாமனுக்கு மோட ஸ்பாயில் பண்ணாத பேபி அப்படின்னு சொன்னோன்னே. பொறுக்கி நாயே இது ஐயோ டேஷி என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னா. நம்ம பொண்ணு நம்மள நல்லா தான் பார்க்குறா, வாடா அப்படின்னு சொல்லிட்டான்னு அவன் அப்படியே புஷ் பண்ணுறான். பட் இருந்தாலும் நம்ம ஜெயிக்க விடுவாரா? அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் கொஞ்ச நேரம் புஷ் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் அவரே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஷர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஜேகேவோட ஷர்ட்லாம் ஓப்பன் பண்ணி
அப்படியே இன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஓகேடா, இப்படி உங்கள் லைஃப் ஹாப்பியாக போகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிடலாமா? இப்போது மார்னிங் அப்படியே ஜெமினால் எலும்ப கூட முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே தூக்கி ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கி அப்படியே பெட்டில் வந்து மறுபடியும் படுக்க வச்சுருப்பாரு. இப்போ படுக்க வச்சோன்னா பொறுக்கி எத்தனை தடவை சொன்னேன் போதும் போதும் போதுன்ட்டு, விட்டியாடா எத்தனை ரவுண்டு அப்படின்னு சொன்னேன். எத்தனை 1 2 3 பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி விடுறா, அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த அழகு என்கிட்ட வந்துச்சா, அதனால எனக்கு என்னையே கட்டுப்படுத்த முடியலையோ, என்னை கட்டுப்படுத்த முடியாமல் என்னோடய காதல் மொத்தமும் வெளிப்பட்டதுனால இந்த மாதிரி நடந்துருச்சு பேபி அப்படின்னு சொன்னோன்னே, பொறுக்கி இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வெளியே கதவு தட்டுற சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போ அப்படியே ஜேகே வந்து ஓப்பன் பண்ணால் பார்த்தா அங்கே குக்கியும் டேஷியும் தான் நிற்கிறாங்க. இப்போ டேஷி அப்படியே உள்ள வந்துட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டுக்கு மேலே ஏறுறான். ஏறி மம்மா அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்னடியே ஆச்சு, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் எனக்கு கீழே வரல? பாட்டிக்கிட்ட கேட்டேன், பாட்டி சொன்னாங்க இன்றைக்கி மம்மா கீழே வர மாட்டான், நானே இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கிறா. சொல்லிட்டாங்களா? சரி, இன்றைக்கி பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். மம்மா நீ ஆஃபீஸ்க்கு வரலையா? அது அம்மாவுக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியலடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன்னே. ஏன் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி கேட்குறான். அது அம்மாவுக்கு அது ஃபீவர்டா அப்படின்னு சொன்னேன்னா, ஃபீவரா கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு பார்க்குறான். பார்த்தா ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, என்னாச்சுங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னான்னா, அது என்னோடய ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயில் முணுமுணுக்கிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சும்மா இருங்க நீங்கள், எப்படி நீ அவனை கட்டி பிடிக்கிறான், எனக்கு பொசசிவ் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சும்மா இருங்க குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு பாரு அவன் அப்படியே விலக சொல்லு, அது என்னோட ப்ளேஸ், என் ப்ளேஸ் அவன் எப்படி ஹக் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே டென்ஷன் ஆகுறாரு. சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஜேகே விட வர, குக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே, டாடா ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம அம்மாவை பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே ஜிமினை படுக்க வச்சு அப்படியே தடவி கொடுக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்லேருந்து அப்படியே இறக்கி விட்டுறாரு. இப்போ இறக்கிட்டு, நம்ம அம்மா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டுக்கு மேலே ஏறதுக்கு நிற்கிறான். இப்போ அப்படியே ஜேகே அப்படி பார்த்துட்டு, இப்போ நம்ம குக்கி என்ன பண்ணுறான்னா அப்படியே பெட்டில் ஏறி அப்படியே ஜிமினோட தலைமாட்டுக்கு போய் உட்காந்து அப்படியே தலையை வந்து தடவி கொடுக்குறான். இப்போ ஜிமின் வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, தள்ளி போக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறேன்னா, அதாவது நம்ம குக்கி வந்து ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், வந்து ஸ்கூல் ஷர்ட் தான் போட்டிருக்கான். இப்போ அந்த சட்டையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு, நீ போக மாட்டியா அப்படின்னு சொன்னேன். டாடா நான் விடு, டாடா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். டாடா விட்டு டாடா அப்படின்னு சொன்னானே, மம்மாவை நான் பார்த்துக்கிறேன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி பிடிச்சி அப்படியே வெளியே விடுறாரு. இப்போ அப்படியே டேஸ்டி ஸ்மைல் பண்ணிட்டு, சரி டாடா நான் கீழே போகிறேன், நீ கீழே வாடாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்டியாங்கிறத கொடுக்குறோன்னு ஓடிடுறா. இப்போ அப்படியே குக்கியை உள்ளே விட்டுட்டு அப்படியே கையை லைட்டாக தட்டுற மாதிரி உள்ளே வந்துட்டு, நானும் பார்த்துட்ருக்கேன் என் புருஷன்கிட்ட என்ன விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிட்ட போனான். குழந்தைகிட்ட என்ன பொசசிவ்னஸ் ஜேகே உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அது நான் ஹக் பண்ணணும், நீ என்ன ஹக் பண்ண வந்தாலே தள்ளி விட்ற, அவனை மட்டும் ஹக் பண்ணுவியா அப்படின்னு கேட்ட உடனே, அது நம்ம குழந்தடா, அது என்ன வேணாலும் இருந்த போட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இந்த அழகிக்கிட்ட நான் மட்டும்தான் ஹக் பண்ணுவேன், வேற யாரும் ஹக் பண்ணக்கூடாது. ஆனால் ஜேகே குழந்தைகிட்ட இந்த பொசசிவ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே, அதை பார்க்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இதுக்கு தானே அவனை வெளியே வரட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஜெமின் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு, சரி குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோன்னே, நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்கிறேன். ஏன் போகலை? ஆரம்பிட்டு சொல்லிட்டேன், ஆரம்பி நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு அதனால நான் இன்றைக்கி ஃபுல் டைம் கூட தாண்டா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஐயோ நைட்டு மட்டும் சமாளிக்கிறதுக்கே என்னால் முடிய மாட்டேங்குது, இது பகல்லையுமா சத்தியமாக சொல்கிறதுக்கு என்ன முடியாது, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன்னா,
முடியாதே, நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டுற ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுச்சு. அப்படியே குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குழந்தைங்கள கூட்டுற போகிறாரு. இப்போ இப்படி தான் இவங்களோட டேஸில் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. இப்போ ஒன் டே தான் நம்ம ஜின்னும் ஜிமினும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமன், அப்புறம் இந்த ஃபைல் வந்து சார்கிட்ட சொல்லணும், பட் இந்த ஃபைல் இதிலலாம் எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருக்குது, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். பட் அவன் கேட்க வந்தால ஒரு பர்சன், அந்த பர்சனோட பார்வையே சரியில்லை. அவன் வந்து நம்ம ஜிமினை ஒரு டைப்பாக பார்க்குறான். அதாவது ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு 2 பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறான். ஒரு மாதிரி அவன் கண்ணு எங்கெங்கெல்லாமோ போகுது. இதை வந்து ஜேகே வந்து எதிர்ச்சியாக கவனிச்சிருப்பாரு. கவனிச்சுட்டு ஜிமன் அப்படின்னு சொன்னோன்னே சார் ஏன் உனக்கு ஷர்ட் பட்டன் போட முடியாதா அப்படி கேட்டோன்னே இப்போ தான் அவன் பார்க்குறேன். இப்போ பார்த்தா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எதிர்ச்சியாக சைடில் திரும்பினா பார்த்தா சைடில் அவன் வந்து பார்க்குற பார்வையே சரியில்லை. இப்போ அப்படியே ஜேகேயை பார்த்த உடனே வீட்டுக்கு வருவோம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிடுறான். இப்போ அப்படியே ஹஸ்பண்ட் விட ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அனுப்பி விட்டுட்டு இப்போ நேராக அவன் என்ன பண்ணுறான் கேபின்குள்ளே போகிறான். கேபின்குள்ளே போட்டு ஜேகே போ ஜெமின், டென்ஷனில் இருக்கேன், இதாக கத்திர போகிற போ அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே சாரி ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே சாரியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸில் இருக்கும் போச்சுல அந்த 2 ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணாங்க, அது கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டுட்ருக்குறான். வெக்கையாக இருந்துச்சுன்னா அப்படி தான் ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுவியா? இங்கே பார் ஜிமின், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, மரியாதை எங்கேயாவது போயிடும். ஜேகே போ ஜிமன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமினுக்கு வர வழியில் அங்கேருந்து போகிறான். இப்போ போய் அப்படியே கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜின் அங்கே வந்துட்டு என்னாச்சு ஏன் ஜிமின் இன்னைக்கு கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் வந்தோடனே அதுவோ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே இப்போ ஜின்னு விழுது சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு சரி அவ்வளோ பொசசிவ் ஆகுறானா என்ன அப்படின்னு சொன்னேன்னா இதுவாது சின்ன பொசசிவ் தான், ஆனால் இவர் குக்கி கிட்டலாம் பொசசிவ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னோன்னா என்ன குக்கி கிட்ட பொசசிவ் ஆகுறாரு? குக்கி என்ன பக்கத்தில் வந்து உட்காந்து ஹக் பண்ணி பிடிச்சதுக்கு அவர் அப்படி பொசசிவ் ஆகுறாரு. என்ன தைரியம் புருஷன் பக்கத்தில் வந்துருப்பா வெளியே போடன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தூக்கி வெளியே கொண்டு விடுறாரு. எனக்கு பார்க்கும் போச்சுல அப்படின்னு சொல்லும் போச்சுல ஒருவேளை ஒன்று ஜேகே அவ்வளோ காதலிக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு குழந்தைங்க கிட்டயுமா பொசசிவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். சரி ஆமாம் நம்ம குக்கி ஒன்றும் சொல்லலையா? அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு எதுவுமே தெரியலை, ஆனால் எனக்கு தானே தெரியும். அவன் அந்த அந்த காட்டு முயல் எவ்வளோ பெரிய பொசசிவ்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி குழந்தைக்கு மேலே பொசசிவ் ஆகுறாரு. இங்கே ஆஃபீஸில் யாரு கூடயாவது பேசிகிட்டு இருந்தால் அங்கேயும் பொசசிவ் ஆகுறாரு. சரி இனி இந்த பொசசிவ்னஸ் எப்படி தீர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு என்ன இப்போ ஜேகே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க, இப்போ எப்படி ஜேகே சமாதானப்படுத்த போகிற அப்படின்னு சொன்னோன்னா அதான் தெரியலையே அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஜேகேயை விட டபுள் மடங்கு பொசசிவாக வர நம்ம ஆரம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா என்ன ஆரம் அவ்வளோ பொசசிவாக வரா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ காதில் போய் ஜின்னு எதோ சொல்கிறான், நீயே இதை போய் ட்ரை பண்ணி பாரு, மேபி அவன் கோவம் குறையலாம் அப்படின்னு சொன்னோன்னே கோவத்தில் அடிச்சு விட்டாருண்ணா அப்படின்னு சொல்லும் போதுலாம் அடிச்சாருன்னா இதை துப்பிச்சு கிஸ் அடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஒருவேளை முயல் குட்டிக்கு இப்படி பண்ணால் சரியாகுமோ, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு நேராக கேபின்குள்ளே தான் ஃபைலில் தூக்கிட்டு போகிறான். இப்போ அப்படியே உள்ள போய்ட்டு சார் அப்படின்னு சொன்னேன்னா ஜிமின் தயவு செஞ்சு வெளியே ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வச்சோன்னே அப்படியே அந்த ஃபைலை பார்த்துட்டு சரி வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் அந்த ஃபைலில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் இந்த ஃபைலை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபைலை தான் பார்த்துட்டு இருந்த உடனே நம்ம ஜேகே வந்து அவன் ஃபைலை மட்டும் தான் பார்க்குறான், அவன் ஜிமினை நிமிந்து கூட பார்க்கல. இவன் பார்த்துட்டு ஓ இந்த முயல் நம்மளை நிமிந்து கூட பார்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஜேகேக்கு தெரியுது, திரும்பி பார்க்கல. 2வது பட்டன் ஓப்பன் பண்ணுறாரு, பட் ஜேகே திரும்பி கூட பார்க்கல. 3வதும் ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணோன்னே ஜேகேக்கு வந்து பார்க்காம இருக்க முடியல. ஜேகே வந்து அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படியே பார்த்துட்டு ஓ கண்ட்ரோல் பண்ணுறியா, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கூட ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. இப்போ அப்படியே ஜிமினோட கை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற? அது வந்து என்னன்னு தெரியல ஜேகே, செம்மையாக ஸ்வெட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷர்ட்டை வந்து கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்து அது அது ஜிமின்
கொஞ்சம் தள்ளி நில அப்படின்னு சொன்னோன்னா, ஓ ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேராக பக்கத்தில் அப்படியே கிட்ட போயிட்டோம். அப்புறம் ஜேகே ஆனால் அந்த இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபைலை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமின் தள்ளு ஜிமின், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னாச்சு ஜேகே? இல்லை ஜேகே, இதை கொஞ்சம் பாரு, இதில் இந்த லைனில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐ மீன் அவர் ஃபைலை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜேகே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருப்பாரு. அதுக்கு மேலே ஜேகேயால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து அவரோட லேப்லேயே இருத்தி வச்சுட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நானும் தள்ளி போவோன்னு பார்த்தா விட மாட்டல அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ணேன், நீ தான் பொசசிவ்லாம் எவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ என் சொல்லும் சாரிடி புஜ்ஜுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. என்னை விட ஜேகே, நான் விடுற மாதிரியாடா நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஜேகே ஆஃபீஸ் ஜேகே கையை எடு ஜேகே, ஷர்ட்குள்ள ஏன்டா கையை விடுற, கையை எடு ஜேகே அப்படின்னு சொன்னோன்னா, சும்மா தானே இருந்தேன், என்னை சீண்டனது நீ தானே சீண்டன, அப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, கையெடு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே இந்த சட்டைக்குள்ளெல்லாம் அப்படியே கையெல்லாம் உள்ளே விட்டு அவர் என்னெல்லாமோ பண்ணுறாரு. இப்போ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரொம்ப முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே கழுத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ டைம் பார்த்தா டைம் 2 o'clock தாங்குது, என்ன முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே எழும்பிட்டேன். ஜிமின் என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே சும்மார் ஜேகே, இல்லை வீட்டுக்குள்ளே வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஜேகே அவ்வளோ நேரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். இப்போ அவரால் சுத்தமாக முடியலை. அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு அப்படியே அவர் மேலே போய் ஓவராகி அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஹாப்பியாக போகுது. இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே தான். இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவன் காலையிலேயே முழிச்சிருப்பான். பட் ஜேகே கூப்பிட்ருப்பான், ஆஃபீஸ்க்கு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போச்சுல, இல்லை எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் இன்றைக்கி வரல, நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே காலையிலேயே பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அப்படியே அவன் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். ஜிமின் இப்போ ஒரு 10 o'clock போல் தான் எழும்புனா அவனால் நிமிர்ந்து இருக்க முடியலை, அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குது. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு, என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணாடியை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு என்னன்னு தெரில, வாமிட் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே போய் வாமிட் பண்ணுறான். வாமிட் பண்ணிட்டு, என்னாச்சு, ஒருவேளை நேற்று நைட்டு சாப்பிட்டது எதுவும் என் வயிற்றுக்கு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அப்படியே கீழே போகிறான். கீழே போனால் அவங்க அத்தை தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ அத்தை, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நான் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போச்சுல, இல்லைப்பா அது பரவாயில்ல, நீ உனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு ஜேகே சொல்லிட்டு இருந்தான், நான் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொன்னேன்னே, இல்லை அத்தை இப்போ நான் உனக்கு ஓகே தான், நான் குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறான். இப்போ மறுபடியும் அவனுக்கு வாமிட் வருது. அவன் போய் அப்படியே வாமிட் பண்ணுறான். அப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியல, அவங்க அத்தை அப்படியே பின்னாடி வந்துட்டு, ஜிமின் ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல, தெரியல அத்தை, காலையிலேருந்தே வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை மேலேருந்து இப்படி கீழே வர பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நீ செக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன அத்தை, ப்ரெக்னன்சிக்கு நீ செக் பண்ணி பார்த்தியான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அத்தை செக் பண்ணி பாரு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அத்தை அது செக் பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் டபுள் கோடு கிடக்குது. ஜிமினுக்கு ஹாப்பினஸ்னால் தாங்க முடியல. அவன் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு ஜெயிக்கிட்ட சொல்லலாமா, ஐயோ எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ அப்படியே அவன் கீழே வரான். கீழே வந்த பார்த்தா அவங்க அத்தை குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவங்க டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போனோன்னே, என்னப்பா செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே, செக் பண்ணிட்டேன் அத்தை. சரி என்னாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது அத்தை, நான் கலந்தாண்டே இருக்கிறேன் அத்தை, டபுள் கோடு வந்திருக்கு அத்தை அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா? ஆமாம் அத்தை, டபுள் கோடு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தையை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அத்தை பார்த்துட்டு, சரி ஜேகே கிட்ட சொன்னியா?
இல்லத்த அது வந்து அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டோன்னே சரிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பண்ணி பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அத்தைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அவனுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஜேகே தான் வீட்டுக்கு வரான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிற? அது இல்லை ஜேகே, சொல்லு ஜிமின், என்னாச்சு, ஏன் ஸ்மைல் பண்ணுற? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு கேட்டோன்னே பேசு, ரூமுக்கு வரியா? வரேன் வா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகேயை கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து போகிறான். இப்போ போய் எப்படி நின்று என்னாச்சு ஜிமன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. அது இல்லை ஜேகே, அது வந்து அப்படிங்கிற மாதிரி இழுத்த உடனே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து பேக் ஹேக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அவன் கையில் இருக்க ப்ரெக்னென்சி கிட்ட காமிச்சிட்டு இதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னே. இப்போ அந்த கிட்ட வாங்கிட்டு ஜிமன் நிஜமாவா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் குழந்தை இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறான். இப்போ அவன் ஜேகேயும் அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அப்போது நான் அப்பாவாயிட்டேனா அப்படின்னு கேட்டேன்னா ஆல்ரெடி உனக்கு 2 பிள்ளை இருக்குது, இது உனக்கு 3வது பிள்ளை அப்படின்னு சொன்னானே. அப்பாவாயிட்டேனா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே நம்ம டேஷியும் நம்ம குக்கியும் அப்படியே ரூம் கதவை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே போய் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு டாடா என்னாச்சு டாடா ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுவா உன் அம்மாவோட வயிற்றுல உனக்கு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொன்னானே. என்னது தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வருவானா? எவ்வளோ நல்லா வருவான், எப்போ வருவா டாடா சொல்லு டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி கேட்குறான். இப்போ அப்படியே குக்கி கிட்ட போயிட்டு இன்னொரு 10 மந்த்துக்குள்ளே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியே அப்படியே குக்கியோட நோஸை பிடிச்சி அப்படியே ஆடுறான். டாடா நிஜமாவா? அப்போ இன்னும் 10 மாதத்தில் நம்ம வீட்டுக்கு தம்பியோ தங்கச்சியோ வருவாங்களா? அப்போ நான் அண்ணன் ஆயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்டோன்னே ஆமாடி தங்கம் நீ அண்ணன் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேர்த்தையும். இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே ஜிமின் கிட்ட போய் ஜிமின் பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அப்படியே ஜிமினை போய் ஹக் பண்ணிட்டு மம்மா அப்போ இன்னும் 10 மந்த்தில் நம்ம எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாடி குட்டி தம்பி தங்கச்சியும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை அப்படியே பிஞ்ச் பண்ணுறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இங்கே தானே தம்பி பாப்பா இருக்கான், இங்கே தானே தங்கச்சி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வயிற்று ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேஷி என்ன பண்ணான்னா திரும்பிக்கிட்டு டாடா இதுக்கு மேலே நீ ஆஃபீஸ்க்கு எப்போவுமே போகக்கூடாது, இதுக்கப்புறம் நீ மம்மா பக்கத்துலேயே இருந்து மம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னாடனே. புரியுதுமா மகாராணி அப்படின்னு சொல்கிறான். டாடா நீ தான் இனி மம்மாவுக்கு கை பிடிச்சி விடணும், கால் பிடிச்சி விடணும், நம்ம குக்கி வயிற்றுல இருக்க முச்சில் நீ நிறைய பண்ணனால அதே மாதிரி இந்த குழந்தைக்கு நீ பண்ணணும், நீ மட்டும் பண்ணலான்னு வையேன் அப்படின்னு சொன்னா. பண்ணுறேன் மகாராணி, அப்படி ஒரு வேலை பண்ணலான்னு என்ன பண்ணுவீங்க மகாராணி அப்படின்னு கேட்டோன்னா. நீ மட்டும் பண்ணலன்னு வை, நான் சுகா டாடா கிட்டேயும் ஜின் டாடா கிட்டேயும் ஆரம் டாடா கிட்டேயும் போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னா. ஏம்மா மகாராணி அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன்னு வை என் மண்டையே கூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா. அந்த பயம் இருக்கட்டும், நீ அம்மாவுக்கு மட்டும் ஒழுங்காக வேலை செய்யலை 3 பர்த்டே போய் போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறா. பட் சரிங்க மகாராணி பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நம்ம ஜேகே ஆஃபீஸ்க்கு கூட போயிருக்க மாட்டார், வீட்லேயே இருந்தால் கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குக்கி வயிற்றில் இருக்கும் போச்சுலையுமே நம்ம ஜேகே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். இப்போ வந்து நம்ம இந்த குழந்தைக்குமே நம்ம ஜேகே அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினை கீழே கூட இறங்க விடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க கீழே வரும்போது அவங்க அம்மா கூட சொல்லியிருப்பாங்க அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மாட்டா, கொஞ்சம் வீக்காக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது தான் போதும், அவனுக்கு பெட்டில் இருந்து கூட கீழே இறங்க விடுறதில்ல. எல்லாமே அப்படியே பெட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு ஜேகே வந்து கொண்டு கொடுக்குறான். கொஞ்சம் இறங்கி நடக்கிறேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ஜேகே விட மாட்டான், அந்த லெவலுக்கு தாங்குன்னு தாங்குறான். இப்போ அப்படியே மந்த் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ இங்கே இருக்க வேணாம், நீ ஆஃபீஸ்க்கு போ, நான் இருக்கேன்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நீயும் போயிடுவேன், நான் அவனை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன், நீ வந்து ஆஃபீஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஜேகே என்ன பண்ணியிருப்பேன்னா சரி ஓகே
அம்மா தான் இருக்கிறாங்களா, அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருப்பேன். அந்த குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இப்படியே ஒரு 9 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது 9th மந்த் வரும்போதுல நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா 9th மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஜேகே வந்து கூட தான் இருக்கிறான். இப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகே நம்ம ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமா, போயிட்டு உடனே வந்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, இல்லைம்மா இவனை விட்டுட்டு எப்படிம்மா நான் என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லைடா போயிட்டு நம்ம மத்தியானத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், அது வரைக்கும் ஜிமின் நீ கொஞ்சம் பார்த்துப்பியாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, கோயிலுக்கெல்லாம் வேணாம்மா சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன. இல்லைடா நான் வந்து ஜிமினுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது நீ மட்டும் இப்போ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, டே வாயேன்டா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் பார்க்குறான். பார்த்துட்டு சரி நீ அத்தை தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்களே, நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன், என்ன நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி 1 வீக் கழிச்சு தானே டேட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் கேட்குறான். ஆமாம் 1 வீக் கழிச்சு தான் டேட்டு கொடுத்துருக்கு, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க, அதான் மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவீங்களா போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்னு சொல்கிறான். அதனால ஜேகேயோட அம்மாவும் அப்படியே கோயிலுக்கு தான் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ அவனும் கொஞ்ச நேரமாக இருந்து பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக போர் அடிக்குது. இருந்தாலும் அவன் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறான், கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்க்குறான், கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு அப்படியே பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அவன் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சுல திடீர்னு பார்த்தா அவனுக்கு லைட்டாக பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவன் வந்து எங்கே நின்றுப்பான்னா ரூமுக்கு வெளியே வந்திருப்பான். அதாவது அவன் மாடியிலேருந்து கீழே இறங்கி போகலாம், பட் ரூம் விட்டு வெளியே இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் வயிற்று பிடிச்சிட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இப்போ தான் ஜிமினுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஐயோ ஜேகே வீட்டில் இல்லையன்ட்டு. இப்போ அப்படியே அவன் பிடிச்சி அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போய் அப்படியே ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுல இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்த்தா ஜேகே எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தான் ஜிமினுக்கு இன்னொரு ஞாபகம் வருது, ஏன்னா கோயிலுக்கெலாம் போனான்னா ஜேகே கையில் ஃபோனை எடுக்கவே மாட்டான். அவன் வந்து ஃபோனை சைலண்டில் போட்டு காருக்குள்ளே போட்டுட்டு போயிடுவான். என்னால் ஜேகே ஃபோன் எடுக்கலை. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப வலிக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா மெல்ல நடந்து கீழே மாற வரான். இப்படியே அவன் பாதி ஸ்டெப்ஸுக்கிட்ட வரும்போதுல அவனுக்கு கால் ஸ்லிப் ஆகுது. அப்படியே உருண்டு கீழே விழுந்துடுறான். இப்போது இதை வந்து தூரத்தில் இருந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் அவன் வரான். வந்தாலும் அவனால் எதுவும் பண்ண முடியலை, அவனுக்கு ஹெல்ப் கூட அவனால் பண்ண முடியலை. இப்போ அப்படியே அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா ஜெபின் கீழே உருண்டு விழுந்துருப்பான்ல. அப்போ சைடில் வந்து ஒரு ஃபோன் கிடக்குது. அந்த ஃபோனில் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜின்னுக்கு கால் பண்ணி விட்டுடுறான். இப்போ ஜின் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா வலிக்குது ஆன்னு கிடந்து கத்துறான். இப்போ அவன் அப்படியே இப்போ ஜின் வந்து ஹலோ ஜிமன் அப்படிங்கிற மாதிரி ஜின் கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜின் எங்கே இருந்திருப்பான்னா அவன் வந்து ஆஃபீஸில் தான் இருந்திருப்பான். அதாவது ஆஃபீஸில் ஆரம் பக்கத்தில் தான் இருந்திருப்பான். இப்போ இவன் அப்படியே கத்துற பார்த்துட்டு ஆரம் அப்படின்னு வந்துட்டு என்னாச்சுடா தெரியல, ஃபோன் வந்துச்சு அட்டன் பண்ணி பார்த்தா ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஆரம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரமாக டைம் மிஸ் பண்ணாமல் அவங்களும் அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு வந்து நம்ம ஜின்னு ரீச் ஆகிருப்பாரு. அப்படியே உள்ளே போய் பார்த்தாங்க ஜிமன் தான் அப்படியே கீழே விழுந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பக்கத்தில் போய்ட்டு ஜிமன் உனக்கு என்னாச்சு ஜிமன் அப்படின்னு சொல்லும்போதுல நான் மேலேருந்து விழுந்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஜின் அப்படியே அவன் ஜிமினை சுற்றி பார்த்தா சுற்றி பிளட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஆரமாக பார்த்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அவனை கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க போகிறாங்க. இப்போது நம்ம டேயும் என்ன பண்ணுறான்னா அவனை அப்படியே பின்னாடியே போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஜின்னும் ஆரம்பம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அப்படியே அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேக்கு தான் மாற கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஜேகே வந்து ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. ஷோ இவருக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவன் ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின் வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இந்த இடத்துக்கு சுகாவுமே வந்திருப்பாரு. இப்போ அவன் வந்து என்னாச்சு அப்படிங்கிற தெரியலை, நான் ஜேகேயோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே சுற்றி பிளட்டாக இருக்குது, ஜிம்மின் வேறு கீழே விழுந்து கிடக்குறான், ஜிம்மினை தனியாக விட்டுட்டு இவனை எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் கூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அம்மா ஜேகேயோட அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேகேயோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜேகேயோட அம்மா கையில் தான் ஃபோன் வச்சுருக்காங்க. அதனால ஜேகேயோட அம்மாவுக்கு தெரியுது. அப்படியே என்னடா ஜின் கால் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகேயோட அம்மா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜின் ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறேன்னா ஜின் என்னாச்சு ஜின் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, கோயிலுக்கு வந்தோம்ப்பா நானும் ஜேகேயும். ஐயோ ஆண்டி நம்ம
நம்ம ஜிமினுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஜிமினுக்கு என்னாச்சு ஆண்டி? உனக்கு பிரசவ வலி வந்துருச்சு ஆண்டி. அவன் வேறு கால் வலிவி கீழே விழுந்திருக்கான். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜேக்கி கூட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பதட்டமாகறாங்க. இப்போ அப்படியே ஜேக்கி அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கையில் இருந்து ஜேக்கி என்ன பண்ணுறாடா, ஃபோன் வாங்கி காதில் வச்சுட்டு, ஹலோ ஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ ஜேக்கே ஜிமின் கீழே விழுந்துட்டான்டா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஏன்னா ஜிமின் விழுந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கே என்ன பண்ணுறான்னா ரொம்ப பதட்டமாகறான். இப்போது நம்ம உள்ளே இருந்து டாக்டர் வெளியே வந்துட்டு, ஜிமினோட ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஜிமினோட ஹஸ்பண்ட் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த நர்ஸு உள்ளே போகும்போது நம்ம கரெக்டாக ஆரம் பிடிச்சிட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஐயோ அது அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, அவரால் புஷ் கூட பண்ண முடியலை, கொஞ்சம் அவரோட ஹஸ்பண்ட் வேணும், அவர் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் அவன் இன்னும் வரல, அவன் வரது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ டாக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறானா, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஆரம் அப்படியே தலையில் கை வைக்கிறாரு. வச்சுட்டு, டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுறாங்க, சொன்னால் பிடிச்சிக்கோங்க, 2 பேர்த்தில் யாரையோ ஒரு ஆளை தான் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸ் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ டாக்டர் அவங்க வெளியே வந்து நின்றுட்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் வரலையா, எப்போ வருவார் அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ டாக்டர் கொஞ்சம் லேட் ஆகும் டாக்டர். ஐயோ என்ன பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஜிமின் மாதிரி செம்மையாக பேனிக் ஆகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க சீக்கிரமா, இல்லைன்னா 2 பேர்த்து வீட்டில் யாராவது ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டாக்டர் அப்படி மட்டும் சொல்லிடாதுங்க டாக்டர், 2 பேர்த்தோட உயிருமே முக்கியம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஐயோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, 2 பேர்த்தோட உயிருமே இப்போ ஆபத்தில் தான் இருக்குது, முடிஞ்சுனா எங்களால் ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ ஜின்னு ஆரம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆரம் கண் அவ்வளோ கலங்குது. நம்ம ஜின்னு உட்காந்து அளவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவன் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதெல்லாம் நம்ம ஜேகேக்குமா கேட்டிருக்கோம், ஜேகேயுமே கீழே விழுந்து அளவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, ஜேகே ஹாஸ்பிட்டல் போகலாம் ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஜேகே ஸ்பீடாக வந்துட்டுருக்குறான். இப்போது இதெல்லாமே நம்ம டேயுமே கேட்டிருப்பாரு. இப்போ நம்ம டே கேட்டுட்டு இப்போ அப்படியே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் நம்ம டே போகிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் போனால் இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவன் ரொம்ப கத்துறான். இப்போது நம்ம ஜிமினோடைய கண்ணுக்கு நம்ம டே தெரிகிறாரு. இப்போ அப்படியே டே தெரிஞ்சோன்னா, அண்ணா அண்ணா ரொம்ப பெயினாக இருக்குண்ணா, அண்ணா என்ன முடியலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான். டேயால் பார்க்க முடியலை. இப்போ அப்படியே டே அப்படியே பக்கத்தில் டே ஜிமினோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அவன் தான் இப்படி சேவ் பண்ணி பார்த்துக்கிறான். அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப முடியலண்ணா, ரொம்ப வலிக்கணும் அண்ணா, ரொம்ப வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அழறான். இங்கே பாருடா, உயிர் மட்டும் விட்டுறாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே கையை பிடிச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை ப்ரீத் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி பக்கத்துலேருந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே நம்ம ஜிமினுக்கு தெரியுது. பட் ஜிமினுக்கு என்ன டவுட்னா, இது நம்ம டேயானா பக்கத்தில் தான் இருக்கிறாரா, இல்லைன்னா இது நம்மளுக்கு வந்திருக்கிற இல்லை அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு நம்மளுக்கு தோணுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினுக்கு இருக்குது. இருந்தாலும் அவனால் பெயினை தாங்கிக்க முடியல. நம்ம டே தான் அப்படியே பக்கத்துலேருந்து அந்த வயிற்றை புஷ் பண்ணுறது முதல் எல்லாமே நம்ம டே தான் பக்கத்துலேருந்து பண்ணுறாரு. இப்போ அப்படியே குழந்தையும் பிறக்குது. இப்போ அப்படியே அந்த குழந்தைய வெளியே எடுத்தோடனே நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் அப்படியே மெல்ல கண்ணை மூடுறாரு. இப்போ அப்படியே கண்ணை மூடனே, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே தட்டுறாரு. பட் ஜிமினோட கண்ணதில் எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. இப்போ டாக்டர்ஸ்லாம் பக்கத்தில் ஓ காட் அந்த சிபிஆர் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வேகமாக ஓடுறாங்க. அதுலேயே டேக்கு தெரியுது ஜிமின் அவனுக்கு உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம டே டைட்டாக கையை பிடிச்சி நிற்கிறான். இப்போ அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த சிபிஆர்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே உயிர் வந்துடுது. அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ அப்படியே ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் கண் முன்னாடி நிற்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படி சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கி என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே ஓடி வரான். ஓடிட்டு ஜின் அப்படின்னு சொன்னோன்னா, லூஸ் ஆடா நீ அவனை விட்டுட்டு எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு டாக்டர் வெளியே
டோன்ட் வெரி, எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேர்த்தோட உயிரையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் அப்படியே ஆரம்ப ஹக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜெய்க்கு பதில், டாக்டர் அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏன் சார் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் இன்றைக்கி தான் சொல்லிட்டு நம்ம டேட்டு கொடுத்தோன்னா அது 1 வீக் முன்னாடியிலேருந்தே அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லி தானே சார் அனுப்பியிருந்தோம், அப்புறம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, ஐயோ டாக்டர் ஐம் ரியலி சாரி டாக்டர், நான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இப்போ 2 பேர்த்தோட உயிரையும் காப்பாற்றியாச்சு, பட் என்ன அவர் ஏதோ அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நம்ம ஜின்னுக்கு புரியுது அண்ணன்னு சொன்ன உடனே, ஆரம் ஒரு வேளை நம்ம டே இருப்பானோ அப்படின்னு சொன்னோன்னே, டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்குறான். டே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமாம் அவர் ஏதோ டே அண்ணா புலம்பிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போ டே தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அப்படியே ஜேகே அப்படியே அழுதுட்டு இருந்துருப்பானா. ஜேகே அப்படியே பார்த்துன்னு, என்ன ஜின் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா நம்ம ஜெமின் பெயினில் இருந்தான்டா, பட் அவன் எனக்கு கால் பண்ணான்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணானா? ஆமாண்டா ஜிமின் எனக்கு கால் பண்ணியிருந்தான், நான் அட்டன் பண்ணி பார்த்தா ஜிமின் கத்திக்கிட்டு இருந்தான், ஒருவேளை நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக டே தான் கால் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன ஜின் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம டே தான் நம்ம ஜிமினை காப்பாற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, டாக்டர் உள்ளே போகலாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஒரு அரை மணிக்கு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஜிமினை ஒரு நார்மல் வார்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு, ஜிமின் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, அதோ குழந்தைய பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அவன் குழந்தை தூக்குறான், தூக்கி அப்படியே அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேருமே அப்படியே குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே நம்ம ஜேகே குழந்தைய பார்த்துக்கிட்டு, ஜிமின் நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு ஜேகே, நீ டேயை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அண்ணனா அப்படின்னு சொன்னானே, உனக்கு டே தெரிஞ்சானா அப்படின்னு கேட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே ஜெமின் என்ன பண்ணுறான், அப்படியே நிமிந்து பார்க்குறான். நிமிந்து பார்த்தா அங்கே தான் டே கண்ணடிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு இப்போது நானும் நம்ம குழந்தையும் உயிரோடு இருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் டே அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே டைட்டாக ஜெமின் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, நிஜமாவா அப்படின்னு சொன்னேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஏதாவது கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, டே அண்ணா என் பின்னாடி இருக்கிறான், டே அண்ணா என் பின்னாடி இருக்கிறது வரைக்கும் நான் கவலையே படாண்டான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. இன்றைக்கி நம்ம சுகா தான் போய் 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரான். இப்போ நம்ம டேஷியும் குக்கியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணா. ஜிமின் தான் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் வந்தானே, மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படியே ஓடி வந்து அந்த பெட் மேலே ஏறுறா. ஏறி அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறான். நான் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி சொன்னோன்னே, ஜேகே அவனுக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே அப்படியே குக்கி எப்படி தூக்கி எப்படி காமிச்சு கொடுத்தா. ஐ குட்டி பாப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் வீட்டுக்கும் வந்திருப்பான். வீட்டுக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு, சரி ஓகே நம்ம கீழே போய் ஃபீட்டிங் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே குழந்தைய படுக்க வச்சுட்டு அப்படியே கீழே போகிறாரு. இப்போ ஜிமின் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சரி ஓகே நம்ம இன்னைக்கு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பார்த்தா அந்த குழந்தை அப்படியே சிரித்து விளையாடிட்டு இருக்குது. இப்போது நம்ம குழந்தைய படுக்க வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைக்கு சைடில் இருந்து இப்படி கை காட்டி விளையாண்டோன்னா குழந்தைங்க ஒரு டைப்பான கையை தூக்கி சிரிக்கும்ல, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அதை ஜிமின் அப்படியே கொஞ்சம் வியர்டாக பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே குழந்தை பக்கத்தில் செல்லம் சொல்லக்குட்டி அப்படின்னு சொன்ன அப்படியே அந்த குழந்தை அப்படியே அதை நம்ம ஜிமின் அதை குழந்தை நம்ம ஜிமினை பார்க்கவே இல்லை. இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா மேலே தான் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, உன் கண்ணுக்கு மம்மா தெரியுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த குழந்தை பயங்கரமாக சிரிக்கிறான். இப்போ அப்படியே அந்த கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் ரொம்ப மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 8 month கிட்ட ஸ்கிப் ஆகுது.
இப்போ 3ஆவதாக பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம மின்ஷின் பேர் வச்சுருப்பாங்க. இப்போது அந்த குழந்தை வந்து என்ன பிடிச்சி நடக்கிற லெவலுக்கு கொஞ்சம் வளர்ந்துருப்பா. இப்போது அந்த சோஃபாவை பிடிச்சி நடந்து டப்புன்னு கீழே விழுந்த உடனே இப்படி சிரிக்கிறா. ஜிமின் இதை தூரத்தில் வந்து பார்த்துட்டு இவன் ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா அவள் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிற யாரு கூடயோ. அவள் விளையாடிக்கிட்டே இருக்கும் போச்சுக்குள்ள செல்லக்குட்டி யாரு கூட விளையாடுறீங்க? மம்மா 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 அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்குது. இப்போ பார்த்துட்டு மம்மா கூட விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் கேட்டாருன்னா மம்மா மம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நம்ம குக்கியும் அங்கே மேலேருந்து கீழே கீழே வந்துட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே குழந்தை கூட வந்து இருக்கிறான். குழந்தை கூட வந்து நின்றுட்டு மம்மா மம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ 2 பேர்த்தையும் சிரிச்சுட்டு அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு கார் பொம்மை மாதிரி இருக்குது. அந்த கார் பொம்மை அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே உருண்டு போகுது. நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ அப்படியே டேய் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ குழந்தைக்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ ஜேக்கியும் உள்ளே வரான். ஜேக்கியும் இதை இப்போ நோட்டீஸ் பண்ணுறான். குழந்தை வந்து மம்மான்னு விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேக்கி வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இப்போ ஜிமினை பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு சரி மம்மா உள்ளே நிற்கிறா. அந்த குழந்தைங்க யார் கூட விளையாடிட்டு இருக்குது? என் அண்ணன் கூட விளையாடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓ உங்கள் அண்ணன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே என்ன பண்ணுறான்னா அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே என்ன 4வது குழந்தைக்கு பிளானா தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் மறுபடியும் பக்கத்தில் வராதுங்க, இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணி அப்படியே கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது நம்ம ஜேகே அண்டு ஜிமின் 2 பேரும் அப்படியே ஹாலுக்கு வராங்க. இப்போ 2 குழந்தைங்களும் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. இப்போ நம்ம டேஷியும் மேலே இருந்து அப்படியே கீழே வந்துட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கீழே வந்துட்டு மம்மா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லும் போச்சுல எங்கே போகலாம் அம்மா பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குக்கு நெக்ஸ்ட் வீக் போகலாம்டா, நாளைக்கு எங்கேயாவது எங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். நாளைக்கு எங்கேயா கூப்பிட்டு போங்க. நாளைக்கு இது உனக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறான். இப்போ அப்படியே நம்ம டேஷி பார்த்துட்டு நாளைக்கு மம்மாவுடைய நினைவு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆமாம் நாளைக்கு அங்கே போனோம்ல அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் நான் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கணும், எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கடாடா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே குக்கியையும் டேஷியையும் ஜேகே வந்து வெளியே ஷாப்பிங்க்கு தான் கூட்டிட்டு போகிறாரு. நம்ம ஜேகேயுமே அப்படியே கொஞ்சம் பொக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்குறாரு. அண்ட் குழந்தைங்களுமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் 1-2 கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க. இப்போ அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது நம்ம ஜிபின் வந்து இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே எப்போ கிளம்பலான்னு ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே இருற இது ஒத்தையும் பார்த்துட்டு கிளம்புறேன். ஜேகே விளையாடாதீங்க சீக்கிரம் கிளம்புங்க டைம் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. இப்போ கிளம்பி அப்படியே கீழே வராரு. கீழே வந்துட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே போனால் அது ஒரு ஃபினரல் தான். இப்போ அங்கே போய் நின்றுட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அங்கே கையில் வச்சு இந்த ஃப்ளவரெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம டேயோட ஃபினரலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கையில் வந்து நம்ம மின்சியை கையில் வச்சுருக்கிறாரு. அண்ட் இந்த சைடு பார்த்து நம்ம டேஷியும் குக்கியும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஃப்ளவர்லாம் வச்சுட்டு மம்மா எனக்கு நானும் தம்பியும் சேர்ந்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கே வைக்கிறாங்க. நம்ம ஜேகேயுமே அப்படியே அந்த ஃப்ளவர்லாம் அங்கே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டேயோட ஃபினரலை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இப்போது நம்ம மின்சி கையில் இருக்கல நம்ம மின்சி அப்படியே கையில் இருந்துட்டு மம்மா அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறான். இப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். ஜேகே திரும்பி பார்த்தா நம்ம மின்சி என்ன பண்ணுறான்னா நம்ம ஜிம்மினை பார்த்து மம்மான்னு கூப்பிடல, நம்ம டேயோட ஃபினோரலை பார்த்து தான் மம்மான்னு கத்திட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்துட்டோம் மம்மா கண்ணுக்கு தெரியறாளா அப்படின்னு கேட்டாருன்னு மம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அப்படியே கையை நீட்டி விளையாடுது. இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு மின்சியோட கணக்கு டே தெரியறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கும் அதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினும் ஜேக்கியும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேஷி என்ன பண்ணுறான்னா அப்படியே டேயோட ஃபினரலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அம்மா இங்கே வாங்கினே அப்பா நீங்களும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் போனோன்னே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே
எல்லாருமே சேர்ந்து கவர் ஆகுற மாதிரி நம்ம ஜேகே வந்து செல்ஃபி தான் எடுக்கிறாரு. இப்போ அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேஸ்டியும் சொல்கிறோம், நம்ம குக்கிங் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கிங் கை தட்டிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மின்ஷிக்கிட்ட அதே மீன் நம்ம ஜிமின் கிட்ட வந்து ஃபோனை காட்டுறாரு. நல்லாயிருக்கு ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கையில் தானே மின்ஷி இருக்கிறா. மின்ஷி வந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு மம்மா மம்மா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ அப்படியே அந்த ஃபோனை வந்து அதாவது நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்க்குறாரு. பட் அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்போ அப்படியே நம்ம ஜிமினுக்கு சைடில் அதாவது நம்ம டேஷி குக்கியோக்க மேலே அவங்க தலைக்க மேலே வந்து கையை காமிச்சு மம்மா மம்மாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்த்தா அதில் லைட்டாக டேயோட ஷேடோ தெரியுது. அதை பார்த்துட்டு அண்ணன் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியும் என்னோட டே பக்கத்தில் தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ஜேகேயும் ஜிமினும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இப்படி உங்களோட லைஃப் ஹாப்பியாக போயிட்டு போடும். ஓகே, நம்ம இதோட ஸ்டோரி முடிச்சுக்கலாம். இதோடைய நம்ம செகண்ட் பார்ட் வித் பிஏவோடைய ஸ்பெஷல் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேடா, பை ஆர்மீஸ், லவ் யூ.